வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு தமிழக பிஜேபி அவர்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் என்னென்ன அப்படிங்கிற பற்றி என்னுடைய சொந்த கருத்துக்களை நான் வெளியிடுறேன். அண்ணாமலை விலகிய பிறகு தமிழ்நாடு பிஜேபி நிறைய சவால்களை சந்திக்குங்கிறது உண்மை, சந்தேகமே கிடையாது. அரசியல் ரீதியாக பார்த்தா பல அடுக்குகள், பல லெவல்ல சவால்கள் இருக்குது. இது ஒரு சின்ன ஒரு பகுப்பாய்வு மாதிரி தான். இது எந்த கட்சியை ஆதரிக்கிற மாதிரியோ எதிர்த்து சொல்ற மாதிரியோ இல்லை. அண்ணாமலை வெளியே வந்த பிறகு ஏற்பட்ட இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களை பற்றி அந்த தகவல்களை அடிப்படையாக கொண்டது தான் இது. இது ஏன் நம்ம பேச வேண்டிய நிலைமை வருது அப்படின்னு சொல்லி கேட்டால், கிட்டத்தட்ட அண்ணாமலை புதிய கட்சியில் 18 லட்சம் பேர் இணைந்திருக்கிறாங்க குறுகிய காலத்தில். நானும் இணைந்திருக்கிறேன், சந்தேகம் கிடையாது. 18 லட்சம் பேர் இணைந்திருக்கிறார்கள் என்றால், அவ்வளவு குறுகிய காலத்தில் இணைந்திருக்கிறார்கள் என்றால், இது பின்னாடி உள்ள காரணிகளை நம்ம யோசிக்கணும். இது பெரிய ஹிமாலயன் ரெக்கார்ட், நோ டவுட். வேற எந்த கட்சியுமே எந்த அமைப்புமே உலக அளவில் எங்கேயும் பண்ண மாதிரி தெரியல. இந்த ரெக்கார்டுங்கிறது பார்க்காம பல விஷயங்களை பார்ப்போம். சரி, அது தனியாக வி த லீடர்ஸை பற்றி இன்னொரு வீடியோவை நான் போடுறேன். அது என்னென்ன அடுத்த லெவலில் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லி. ஆனால் இன்னைக்கு பிஜேபி எதிர்கொள்ளும் சவால்கள் என்னன்னா, பிஜேபி இவ்வளோ நாள் இருந்திருக்கிற அவ்வளோ முகநூல்கள்லையும் முதலையும் நான் நிறைய பதிவுகள் பண்ணியிருக்கிறேன். டிஎம்கேக்கு எதிராக நிறைய போட்டிருக்கிறேன், பிஜேபிக்கு ஆதரவாக அவ்வளோ போட்டிருக்கிறேன். நானும் அந்த பயணித்து வந்தவன் தானே. இப்போ அந்த ஒரு ஒரு அந்த என்னோட இடத்துல இருந்து ஒரு அனுபவ ரீதியாக சில விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணி பார்க்க முடியுது. இன்னைக்கு அண்ணாமலை வெளியே வந்த பிறகு லீடர்ஷிப் வேக்கம் என்று உருவாகி இருக்கிறதா, வெற்றிடம் உருவாகி இருக்கிறதான்னு கேட்டால், இது நிறைய பேரை ஏற்றுக்க மறுப்பாங்க தற்பொழுது பிஜேபியில் இருக்க தலைவர்கள். ஆனால் வெற்றிடம் இருப்பதாகத்தான் எல்லாருக்குமே ஃபீல் பண்ணணும், சந்தேகமே கிடையாது. ஏனென்றால் அண்ணாமலை தான் பிஜேபி, பிஜேபி தான் அண்ணாமலை என்றுதான் கடந்த 3 வருடங்களாக மக்கள் பயணித்துட்டு வராங்க. மக்களுக்கு பிஜேபியின் அடையாளத்தை கொண்டு சென்றதே அண்ணாமலை தான், சந்தேகமே கிடையாது. அதுக்கு முன்னாடி பிஜேபி இருந்தது, பட் அந்த அளவுக்கு மக்களுக்கு ரீச் ஆச்சான்னு கேட்டால் இல்லை. அப்போ அண்ணாமலையோட பேச்சு, அவரோட ஆக்ஷன்ஸு, அவரோட எதிரிகளை கையாளும் விதம், எதிரிகள்னா முக்கியமாக மீடியா பீப்புள், அவர்களை கையாளும் இவரை வளைக்கணும்னு சொல்லி ஒரே கங்கணம் கட்டிட்டு இருக்கக்கூடிய மீடியாக்களையும் வளைத்த விஷயம், அதெல்லாம் மக்களுக்கு மக்கள் ஈர்க்கப்பட்டாங்க, சந்தேகமே கிடையாது. அட்ராக்ட்னும் ஐ வாஸ் சர்ப்ரைஸ் அந்த வே ஹி டீல்ஸ் வித் த பீப்புள், ரைட். ஐ லேர்ன்ட் லாட் ஆல்சோ. ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியை நிறைய கற்றுக்கிட்டேங்கிறது தான். இப்போ இவர் இல்லாமல் இவருடைய இடத்துல அடுத்த தலைமையை மக்கள் அளவில் யார் பிரதிநிதித்துவப்படுத்த போகிறாங்களோ அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. அவரோட இடத்துக்கு ஈக்குவலாக வரக்கூடிய அளவுக்கு ஒரு ஆளை யார் முன்னிறுத்தி காண்பிக்க போகிறாங்கங்கிறது மிகப்பெரிய கேள்வி. நான் இம்மீடியட் ஆள் இல்லை, மற்றவங்களாம் இருக்கிறாங்க. இவர் லெவல் அண்ணாமலை வளர்ந்த அளவுக்கு 4 பேருமே 5 பேருமே வளரலை. அதனால ஒரு வேக்கம் ஃபீல் இருக்கத்தான் செய்யுது, கண்டிப்பாக இருக்குது. பிஜேபி ஆளுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. அதனால ஒன்றையும் விட இல்லை அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. வந்ததில் 90% பிஜேபியிலேருந்து வந்தவங்க தானேங்க. 10% வேற கட்சியில் இருக்கலாம், 10% புது பிரசண்டாக இருக்கலாம், புது மக்களாக இருக்கலாம். 90% பிஜேபியிலேருந்து விலைக்கு வந்தவங்க தாங்கிறது என்னுடைய கணிப்பு. நான் தவறாக இருந்தால் மாற்றிக்கொள்ள தயாராக இருக்கேன், ஆனால் தான் உண்மையாக எனக்கு படுகிறது. இப்போ அடுத்த ஒரு சவால்னு கேட்டால், தொண்டர்களுடைய உற்சாகத்தை தக்க வைக்க முடியுமா? இன்னைக்கு பிஜேபியில இருக்கிறாங்க, நான் பிஜேபி விட்டு போக மாட்டேன், கரெக்டு, அவங்களோட கருத்து. ஆல் இண்டியாவில் பிஜேபி இருக்கிறேன், நான் தமிழ்நாட்டிலையும் பிஜேபியில் தான் இருப்பேன், தமிழ்நாடு பிஜேபியில தான் ஒட்டி இருப்பேன், கரெக்ட், இருக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் அவரோட உற்சாகத்தை தக்க வைக்கிறதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி இருக்குன்னு ரேட்டில் இல்லை. ஒரு ஏரியா முழுக்கவே, அதாவது தொண்டர்களை மையப்படுத்தி இப்போ இயங்க ஆரம்பிக்கல. இப்போ அது ஆரம்பிக்கணும். இவ்வளவு நாள் அண்ணாமலை மையப்படுத்தி பிஜேபி இயங்கிட்டு இருந்தது, சந்தேகம் கிடையாது. ஐடியாலஜிலாம் இருக்குது, அதை பற்றி பேசுகிறேன். ஆனால் இன்னைக்கு தொண்டர்களை மையப்படுத்தி தான் பிஜேபி வளரணும். அடுத்து வளரணும்னா தொண்டர்களை மையமாக வச்சு தான் ஒரு தலைவர் இருக்கிறாராம் அப்படின்னு கேட்டால் இன்னைக்கு பிஜேபியில் ஒரு பெரிய கேள்விக்குறி தான் மிஞ்சம், சந்தேகமே கிடையாது. கட்சிக்குன்னு ஒரு ஐடியாலஜி இருக்குது, சித்தாந்தம் இருக்குது, நோ டவுட். அதை மட்டும் சொல்லிட்டு இருந்தால் கட்சி வளராதுங்கிறது அப்பட்டமான உண்மை. ஐடியாலஜி இருக்கு வளருமா? தொண்டர் படை கூடுமா? இருக்கிற தொண்டர்களை தக்க வைக்கிறதுக்கே ஒரு விஷயம் ஒன்றும் இல்லை. இப்போ தொண்டர்களுக்கும்
அந்த சித்தாந்தத்திற்கும் இடையில ஒரு பெரிய இடைவெளி வந்து விட்டது. அப்போ அதை ஃபில் பண்றதுக்கு என்ன ஐடியாலஜி இருக்குது, சித்தாந்தம் இருக்குது, தொண்டர்கள் இருக்கு, அவங்களோட எதிர்பார்ப்பு, இந்த ரெண்டையும் பிரிட்ஜ் பண்றது எப்படி? அது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ மாவட்ட அளவில் பூத் லெவலில் செயல்பாட்டுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். பூத் லெவல் கமிட்டி வந்து எலெக்ஷன் நேரத்தில் மட்டும் ஆளை தேடி கீடி கீடி பிடிச்சி போட்டோம். இப்போ 90% பீப்புள் வெளியே போயிட்டாங்க. இனிமேல் வந்து தொண்டர்களை சேர்த்து அந்த ஆக்ஷன் லெவல் கொண்டு போகணும் அப்படிங்கிறது மிகப்பெரிய சவால். ஆக்ஷன் ஓரியன்ட் பீப்புள் தான் வேணும். நிறைய குட்டி குட்டி லீடர்ஸ் நிறைய இருக்கிறாங்க. ஆக்ஷன் ஓரியன்ட் இருக்காங்களா அப்படிதான் நம்ம கேள்வி. அடுத்தது வாக்கு அடிப்படையின் ஒரு சோதனை ஒன்று இருக்கு. ஓட் டிரான்ஸ்ஃபர்பிலிட்டி. இப்போ அண்ணாமலைக்கு வந்த ஆதரவு முழுதும் கட்சிக்கா அல்ல தனிப்பட்ட கவர்ச்சிக்கா என்பதே நிறைய பேருக்கு இன்னும் சந்தேகமாக கேட்டுட்டு இருக்காங்க. என்னை பொறுத்தவரைக்கும் ஐ எம் வெரி கிளியர். அண்ணாமலையோட ஐடியாலஜி, அவரோட விஷன், அவரோட ஆக்ஷன்ஸால் தான் மட்டும்தான் மக்கள் கவரப்பட்டாங்க. சந்தேகமே கிடையாது. எப்படி எடுத்துட்டு போகணும், தெளிவான சிந்தனை, ஃபோக்கஸ், இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும், கிளீனாக இருக்கணும், கிளீன் அட்மினிஸ்ட்ரேஷன் வேணுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்தார். அப்படி ஒரு வேக்கம் இருந்ததுனால தான் அந்த இடத்த அவர் ஃபில்லப் பண்ண முடிஞ்சது. அந்த இடத்து மக்கள் எல்லாம் பிரியப்படுறாங்க. இன்னைக்கு எல்லாம் பிரியப்பட்டு தான் போனாங்களே தவிர யாரும் பணம் கொடுத்து வாங்கன்னு சொல்லவே இல்லை. அந்த அமைப்புக்கு உய்த லீடர்ஸ் அமைப்புக்கு பணம் கட்டி வாங்கன்னு யாரும் சொல்லவே இல்லை. விருப்பப்படுத்த மக்கள் வந்திருக்கிறாங்க. இப்போ இது வந்து ஓட்டா மாறுமா அப்படிங்கிறத கேள்விப்பா இருந்து பாருங்க. அடுத்த தேர்தலில் பார்க்க போறோம். இப்போ அடுத்த சவால்னு கேட்டால் கூட்டணி அரசியல் தான் ரேட்டில் வர மிகப்பெரிய சவால் பிஜேபிக்கு. தமிழ்நாட்டில் கொஞ்சம் வளர்ற வரைக்கும் தனியாக வளர முடியாது பிஜேபி. ஏதோ ஒரு கூட்டணியோட தான் வளரணுங்கிற லெவல் இருந்துட்டு இருக்கு. ஆனால் எந்த கூட்டணி அப்படிங்கிறதுல வந்து ஒரு பெரிய குழப்பங்கள் எப்பவுமே நிலவிட்டு இருக்கு. கூட்டணி செல்வதா இல்லை தனியாக செல்வதாங்கிறது திருப்பியும் மீண்டும் அந்த வரும் ஒரு கேள்வி வரத்தான் போகிறது. மாநில அரசியலோட நடக்கக்கூடிய விஷயங்கள், இங்க இருக்கிற கூட்டணி கணக்குகள் தான் பிஜேபியோட தமிழ்நாடோட வளர்ச்சியை தீர்மானிக்க போகிற சந்தேகமே கிடையாது. ஆனால் அண்ணாமலை எடுத்த ஸ்டாண்டு கரெக்ட். கூட்டணி இல்லாமல் வளர்க்கணும், எவ்வளோதான் இருக்குன்னு பார்த்துடலாம், எங்கெங்கே லேக்கனாக இருக்குன்னு பார்த்துடலாம், அதை நம்ம டெவலப் பண்ணால் தனியாகவே நிற்க முடியும்னு அவருடைய ஐடியாலஜி போல்டு டிசிஷன், சந்தேகமே கிடையாது. அந்த இடத்துல எடுத்து தான் தோல்வி தான் வரப்போகிறது. முழுசாக ஆட்சி பண்ண போகிறது இல்லை. ஆனால் என்னென்னு தான் இறங்கி பார்த்துருவோமே, எங்கெங்கே வீக்னஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாமேன்னு சொல்லி ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்துலாங்கிறது அவர் முடிவு எடுத்தார். அதுக்கு நிறைய பேர் ஒத்துக்கல. ரைட்டா? இப்போ அடுத்த ஒரு சவால் என்னன்னு கேட்டால், இளைஞர்கள் சமூக ஊடக ஆதரவு, இது ரெண்டும் தொடர்ந்து வச்சுட்டு இருக்கணும். அண்ணாமலை பீரியடில் வந்து நிறைய டிஜிட்டல் உலகத்தில் கொண்டு போய் அவர் மூலமாக மக்கள் நிறைய இடத்துல அணுக முடிஞ்சுது. மக்களும் ஈஸியாக அணுக முடிஞ்சுது, தகவல்கள் போய் சேர்ந்தது. அதே மாதிரி ஒரு டிஜிட்டல் ஒரு கனெக்டிவிட்டியை பிஜேபி தமிழ்நாட்டு உருவாக்க முடியுமா? உருவாக்கணும். அது பார்ட்டி பேஸ்டாக இருக்கணும். பார்ட்டி பேஸ்டாக இருந்து மெசேஜ் போகிற மாதிரி இருக்கணும். அது இன்னி ரேட்டில் இல்லை, அதை உருவாக்கணும். இப்போ தமிழகத்துக்குன்னு ஒரு தனி அரசியல் மொழி இருக்குங்க, சந்தேகமே கிடையாது. ஏன்னா 70 வருஷம் திராவிடன் மூமெண்ட்லேயே வந்து அடிமைப்பட்டு கிடந்தாச்சு. அது பிடிக்கல நிறைய பேருக்கு. ஒரு கட்சி தேனை எடுக்கும்போது நக்கிற கட்சி, இன்னொரு கட்சி நக்குவதற்காகவே தேனை எடுத்த கட்சி. இந்த ரெண்டுக்கும் நடுவில் மக்கள் மாட்டிட்டு இதுவா அதுவா இதுவா இதுவா தான் மாறிட்டு இருக்க போது நிறைய லஞ்சம், லாவண்யம், சிஸ்டம் சரியில்லை, நிறைய கரப்ட் ப்ராக்டிசஸ். இன்னைக்கு கரப்ட் அஃபிஷியல்ஸால திருந்திட முடியாது. உடனே உள்ள இருக்கிற ப்ரோக்ராம் அப்படிதான் திருந்திட முடியாது, க்ளீன் ஆகிடும், சில பண்ண முடியாது. அப்போ நிறைய விஷயங்கள் அடிப்படையிலிருந்து மாற்ற வேண்டி வரும். ஓவர் நைட்டில் வந்து கரப்ஷன் இல்லாத தமிழகத்தை உருவாக்க முடியாது. அதுக்கு வந்து நிறைய பேக்ரவுண்ட் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ அரசியல் தேர்தல் நேரத்தில் இருக்கக்கூடிய தேசிய அரசியல் செய்திகளை மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் வேலைவாய்ப்பு பற்றி, தொழில் வளர்ச்சி பற்றி, நீர் மேலாண்மை பற்றி, கல்வி வளர்ச்சி, கல்விக்கு தேவையான ஆதரவுகள், நகர வளர்ச்சி, இது போல மாநில அளவிலான பல விஷயங்களுக்கு ஒரு தெளிவான மாற்று விஷயங்களை தமிழ்நாடு பிஜேபி பண்ணணும். ஒரு வழியே கிடையாது இன்னி ரேட்டில். அதையும் தாண்டி அடுத்த சவால் கேட்டால் ஒரு புதிய அரசியல் களமாக மாறி இருக்கு. 2026க்கு பிறகு தமிழ்நாடு வந்து பல முனை போட்டியாக மாறி இருக்குங்கிறது தான் அரசியல் விமர்சகர்கள் நிறைய பேர் சொல்றாங்க. இந்த இடத்த வந்து சமாளிப்பது வந்து ஒரு சவாலான விஷயமாக இருக்கலாம். நேட்டில் விஜயோட கட்சி இருக்கிறது, அண்ணாமலையோட இது வந்து அமைப்பு வந்து கட்சியாக மாறப்போகிறது. திருப்பியும் டிஎம்கே இருக்கும், ஏடிஎம்கே இருக்கும். அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்களா, வீக்காக இருக்காங்களா அடுத்த கேள்வி. ஆனால் அது மாதிரி பல முனை போட்டியாக இருக்கும் அப்படிங்கிறது தான். இப்போ மொத்தத்தில் அண்ணாமலை விலகிய பிறகு தமிழ்நாடு பாஜகவுக்கு மிகப்பெரிய சவால் என்னன்னு கேட்டால், ஒரு தலைவரை மாற்றுவதில்லை, ஒரு அரசியல் இயக்க வேகத்தை
அமைப்பாக மாற்றுவது. ஒரு ஒரு ஸ்ட்ரீம் எடுத்துட்டு போகக்கூடிய, ஒரு ஸ்பீடை எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு ஸ்ட்ரீமாக மாத்துறது தான். ஸோ இதான் டேட்டில் தமிழக பிஜேபி சந்திக்கும் சவால்கள். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அடுத்த வீடியோவில் we the லீடர்ஸ் அப்படிங்கிறதுக்கு அடுத்த கட்டமாக எப்படி எடுத்துட்டு போகலாங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்துக்களை, ஆலோசனைகளையும் நான் சொல்கிறேன். இணைந்திருங்க. என்னோட கருத்துக்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்ற நபர்கள் கொண்டு போய் சேருங்க. எனக்கு நீங்கள் ஆலோசனை கொடுக்கணும்னாலும் தாராளமாக கமெண்ட் கொடுக்கலாம். அது நீங்கள் எதிர்மறை கருத்துக்கள் இருந்தாலும் தாராளமாக கொடுக்கலாம். உங்களோட கருத்துக்களை நீங்கள் பதிவு பண்ணுறீங்க, அது தவறுன்னு நான் சொல்லலை. ஆனால் பதிவு பண்ணுங்க. சரிங்களா? நன்றி, வணக்கம். உங்கள் நண்பன் RSV சண்முக சுந்தரம்.